மேற்கு மாவட்ட கழக சார்பாக 2000க்கு மேற்பட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் அத்தனை பேர் ஒன்று திரண்டு சிவகாசி பேருந்து நிலையம் முன்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியை கண்டித்து, கையாலாகாத, ஆட்சி நடத்த தெரியாத, சட்ட ஒழுங்கை சீர்படுத்த தெரியாத இந்த ஆட்சியை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். அதனால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளோம். இன்றைக்கு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாகிவிட்டன. எல்லா மாவட்டங்களிலும் எங்காவது ஒரு பிரச்சனை. சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை, கல்லூரி மாணவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, மாணவிகளுக்கும் பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, முதியவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, உழைப்பவர்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சியில் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார், புரட்சித் தலைவர் அம்மா நாடாண்டார், புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார். இவர் காலத்திலே இது போன்ற சட்ட பிரச்சனைகள் வரவில்லை. எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கம், எங்கு பார்த்தாலும் தாராளமாக கிடைக்கிறது போதைப் பொருள்கள். அதை தடுக்க தவறிவிட்டது திமுக அரசு. ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் பாலியல் வன்முறை, ஒரு பக்கம் கொலை கொள்ளை, இது போன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை பார்த்தால் திமுக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை என்ற எண்ணம் தான் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே இதை கண்டிக்கின்ற விதமாக நடவடிக்கையை கடுமையாக ஆக்க வேண்டும். சட்டவிரோத செயல்கள் திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் வலியுறுத்தி வருகிறார். ஆகவே தொடர்ந்து இது போன்ற செயல்கள் தலைநகர் சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழகம் மாநில அரசால் நடத்தப்படுகின்ற இந்தியாவிலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் என்ற பெயரைப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு மாணவிக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதற்கு கீழே இருக்கின்ற கல்லூரிகளிலே இருக்கின்ற படிக்கின்ற மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்கும், இந்த ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள். ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது நேற்று இன்று நடக்கின்ற செய்தி அல்ல, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர் செய்தியாக இருக்கிறது. ஆகவே திமுக காவல்துறை கையில் வைத்திருக்கிற திமுக அண்ணா திமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறையாக இருந்த காவல்துறை இன்றைக்கு செயல்பட முடியாத அளவுக்கு இன்றைக்கு நிற்கிறது, கைகட்டி நிற்கிறது. அதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆகவே இதை கண்டிக்கின்ற விதமாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கழக பொதுச் எடப்பாடியுடைய உத்தரவு தொடங்க ஆர்ப்பாட்டங்கள் கழக ரீதியாக இருக்கின்ற 82 மாவட்டங்களிலே ஆர்ப்பாட்டம். நம்முடைய மாவட்டத்திலே சிவகாசி பேருந்து நிலையத்தில் வைத்தோம். இன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல, கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள், மாணவ சமுதாயமே இன்றைக்கு திமுக ஆட்சி மீது மிக கடும் கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? எல்லா நிலைகளிலும் திமுக ஆட்சி வீழ்ந்து விட்டது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் ஆட்சி மலர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், மாணவர்கள் விரும்புகிறார்கள், கல்லூரி மாணவிகள் விரும்புகிறார்கள், பொதுநலவாதிகள் விரும்புகிறார்கள், சமூக ஆர்வலர்கள் விரும்புகிறார்கள், அரசியல் வல்லுநர்கள் விரும்புகிறார்கள். காரணம் என்ன? சட்டத்தை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். எந்த சூழலையும் சட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அதை சரி செய்யக்கூடிய ஆட்சி என்று சொன்னால் அது அண்ணா திமுக ஆட்சி தான். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பிரச்சனை, அதற்காகத்தான் முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் எங்களுடைய ஐடி விங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான ஒரு
ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அவர் பதில் சொல்லாமல் மற்ற அமைச்சர்களை வைத்து பதில் சொல்ல சொல்கிறார். ஆக சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்.